கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் கர்த்தர் இயேசு நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனுடைய பெரிய கிருபையினால நம் தியானிக்க தேவன் நமக்கு மிகுந்த தயவு அவர் நமக்கு காமிச்சிருக்கிறாரு. பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் மறுபடியுமாக நம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபையினால 6 சபை காலகட்டத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 7வது சபை லெவோதோக்கியா சபை. லெவோதோக்கியா சபை குறித்து நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்பாகவே நம்ம துவங்கிட்டோம். லெவோதோக்கியா சபையுடைய தூதர், நம்மளுடைய 7ஆம் தூதர் பிரதர் ரசல், அவங்களை குறித்தான நம்ம நிறைய காரியத்தை நம்ம கடந்த முறை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, அவருடைய பயோகிராபி, வாழ்க்கை வரலாறு, அவருடைய போதனைகள், அவருடைய வேலைகள், அவருடைய அறுவடை ஊழியங்கள், இந்த காரியத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தேவனுடைய பெரிய கிருபையினால நம்ம கடந்த வாரம் பிரதர் ரசல் குறித்து நம்ம அநேக காரியங்கள் பார்த்தோம். அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக. அதுக்கப்புறம் நம்ம பிரதர் ரசல் குறித்து நம்ம தியானிக்கும் போது அவருடைய வில்லு, அதுக்கப்புறம் அவருடைய என்ன சொல்றதுங்க, அவருடைய டெஸ்டமென்ட், யாருக்கு இந்த ஒரு அவர் நடத்தின் வந்த அந்த ஒரு வாட்ச் டவர் ரசலுக்கு பிறகு யார் அது ஏறெடுத்து நடத்தணும், அதுக்கப்புறம் அவருடைய அடக்க ஆராதனை ஃபியூனியரல்ல. இந்த ஒரு காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு 2 வாரமாக நம்மளுடைய 7ஆம் தூதன் பாஸ்டர் சார்ல்ஸ் டேஸ் ரசல் குறித்து நம்ம தியானிச்சு வந்துடும் இல்லைங்களா. இந்த வாரம் கூட நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நம்மளுடைய 7ஆம் தூதன் குறித்து ஒரு சின்ன காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். ஓகேங்களா. ஏன்னா இது நம்மளுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது அநேக சகோதரர்கள் இதை எங்க கொண்டு போறாங்கன்னு பார்க்கும்போது, நமக்கான பாடத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த சபையுடைய தூதருடைய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய அர்ப்பணிப்பு, இந்த சபைக்கே ஒரு தூதர் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்காரு. ஒருவேளை அந்த ஒரு தூதரோடைய அந்த ஒரு உண்மையும் உத்தமமான அந்த வேலைகள் 7ஆம் சபை காலகட்டத்துல வாழ்கிற நமக்கு அது எவ்வளவோ பிரயோஜனமா இருக்கு. ஒருவேளை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சத்தியம் கர்த்தர் இயேசுனால எப்படி அந்த தூதர் வழியாக நமக்கு வந்திருக்குன்னு இந்த இடத்துல சுட்டி காமிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப ஆச்சரியமான சில காரியங்களா இங்க காணப்படுறது நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகள ஒரு வசன பகுதியை நம்ம வாசிச்சு நம்ம இந்த நாளுக்குரியதான பாடத்துக்குள்ள போலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 3:14. லெவோதோக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. ஆமா, லெவோதோக்கியா சபையில இருக்கக்கூடிய தூதருக்கு நீ எழுத வேண்டியது சொல்லிட்டு போயிருக்க. அந்த லெவோதோக்கியா சபையோட தூதர் நம்மளுடைய 7ஆம் தூதன் பிரதர் ரசல். இவரை குறித்து ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இல்லாதவர் கவனிச்சு பிரதர் ரசலுடைய ஊழியத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. 1958ஆம் வருடம் 1958 அவர் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இல்ல. ஆனாலும் பிரதர் ரசலை குறித்து ஒரு புக்கை அவர் எழுதியிருக்கிறார். வேரல்ஸ் பட் பிட்ஸ்பர்க். எங்க துவங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிட்ஸ்பர்க்ல துவங்கி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரசல் பிறந்த இடம் அமெரிக்கா தேசத்துல பிட்ஸ்பர்க் என்னக்கூடிய ஒரு இடத்துல நம்மளுடைய 7ஆம் தூதன் பிறந்திருக்காரு. அந்த இடத்துல இருந்து ஒரு மனிதன் வராரு. அவர் தான் நம்மளுடைய 7ஆம் தூதன். அவருடைய மிக வல்லமையான ஊழியத்தை குறித்து ஒரு புத்தகத்துல பைபிள் ஸ்டூடெண்ட் இல்லாத ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, அவரை குறித்து ஒரு சில பாயிண்ட்ஸ் அவர் குறிப்பிடுறாரு. பாருங்க, நம்மளுடைய 7ஆம் தூதன் குறித்து நம்ம சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்துக்காக 10 லட்சம் மைல்கள் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நடந்திருக்காரு.
ஊழியத்துக்காக. 10 லட்சம் மைல் நான் ஏறக்குறைய 16,09,34 கிலோமீட்டர் ஊழியத்துக்காக அவர் நடந்திருக்கிறார். அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கிறாரு நம்மளுடைய பிரதர் ரசல். பொதுவா 16 லட்சம் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பர். அவருடைய 40 வருஷம் ஊழியத்துல இவ்வளோ கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு, டிராவல் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சில பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ட விஷயம் தான், 30,000 சர்மன்ஸ், 30,000 பிரசங்கங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொரு பிரசங்கங்களும் குறைவான எவ்வளவு நேரம் பேசுவார்னா 2 மணி நேரம் பேசுவார். 30,000 பிரசங்கம் 2 மணி நேரம் பேசுவார்னா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அந்த சத்தியத்தோட காரியங்கள்ல அவர் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்காரு. சரி, இந்த மாதிரி ஒரு பிரசங்கமோ அவருடைய அந்த ஒரு பேசக்கூடிய திறன் வாழ்ந்தவர் 50,000 பேஜஸ், 50,000 பக்கங்கள் என்ன பண்ணிருக்காருன்னா எழுதியிருக்கிறார். அதாவது பாருங்க அன்பானவர்களே, ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இல்லாதவர் வந்து நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய அந்த ஒரு ஊழியத்தை குறித்து அவர் எழுதுறாரு. 1200 நியூஸ் பேப்பர்ல வந்து ரசலுடைய சர்மன் வாரத்துக்கு 2 முறை போகுது. அதுல ஏறக்குறைய வந்து எவ்வளவு பேருன்னு பார்க்கும்போது நம்ம கணக்கிடும் போது 1.5 கோடி பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ரசலுடைய அந்த ஒரு சர்மன்ஸை வந்து படிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி படிக்கும் போது அதை படிச்சு புரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அவங்க பிரதி உத்தரவு கொடுக்குவாங்க ரசலுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க ரிப்ளை கொடுக்கும் போது மாசத்துக்கு 800 பேருக்கு அவர் என்ன பண்றாருன்னா ரிப்ளை கொடுக்குவார். ஒருவேளை நம்ம ரீப்ரிண்ட் ஆர்டிக்கலை படிக்கும் போது சில கேள்விகள் வந்து ரசல் கிட்ட எழுப்பும் போது அவங்க பதிலா கொடுக்குவாங்க. இது நம்ம கிட்ட ஒரு புத்தகமே இருக்கு, வாட் பாஸ்டர் ரசல் செட். சில கேள்விகள் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவரு எழுதி அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே மாசத்துக்கு 800 பேருக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த லெட்டர் மூலியமா ரிப்ளை கொடுத்திருக்கிறாரு. இது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான அம்சம் பார்க்கும்போது அன்பானவர்களே, இந்த மாதிரி ரசல் அவருடைய ஊழியத்தை எடுக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு வேர்ல்டு டூர் ஆர்கனைஸ் பண்றாரு. அப்படின்னா இந்த அழைப்புக்குள்ள புதிதானவர்கள் உள்ள வரத்துக்கு ஒரு உலக பிரயாணத்தை எடுக்கும் போது ரசல் உலகம் எங்க இருக்கக்கூடிய முக்கியமான தேசங்களை எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு சுவிசேஷ பயணம், ஊழியத்துக்கான பயணம் எந்த அளவுக்கு வந்து சத்தியம் அங்க தாக்கமா இருந்திருக்குன்னு அவரு நிறைய தேசத்துக்கு போய்க்கிறாரு. நம்ம இந்தியாவுக்கு கூட வந்திருக்கிறாரு. விசேஷமா நாகர்கோயில்ல ரசல்புரம்னே ஒரு இடம் இருக்கு. அந்த மாதிரி ரசலுடைய ஊழியங்கள் ஒரு விழுந்து அவர் செஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அவருடைய 40 வருஷத்துக்குள்ள. சரி, இவ்வளவு தானான்னு பார்க்கும் போது பாருங்க, நம்மளுடைய 7ஆம் தூதர் 1000 எக்லிஷியாஸ்க்கு மேல அவரை வந்து ஒரு கனம் புரிந்த ஒரு பாஸ்டரா பாக்குறாங்க, சுவிசேஷகரா, அதாவது சத்தியத்தை சத்தியமா சொல்லக்கூடிய ஒரு மெய்ப்பனா அவங்க பாக்குறாங்க. ஆனா நம்மளுடைய 7ஆம் தூதருடைய சிறப்பு அம்சமே என்னன்னு பார்க்கும்போது அவர் இவ்வளோ எக்லிஷாவை ஸ்தாபிச்சு சத்தியத்தை அவர் வந்து எல்லா எக்லிஷாவுக்கும் அவர் பிரசங்கம் செஞ்சுட்டு அந்த இடத்துல ஊழியக்காரர்களோ உதவிக்காரர்களோ ஏற்படுத்தி வைத்தால் கூட அவருடைய சொந்த எக்லிஷா விட்டு மற்ற எக்லிஷாவோட காரியத்துக்கு அவர் தலையிட மாட்டார். இதுதான் நம்மளோட 7ஆம் தூதனுடைய சிறப்பு அம்சம். பாருங்க, ஒரு 2 எக்லிஷாவை ஸ்தாபிச்சுட்டா அந்த 2 எக்லிஷாவுக்கு எல்டரா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். 1000 எக்லிஷா மேல ஸ்தாபிச்ச ரசல் அவங்க அந்த 1000 எக்லிஷால அது அவங்களுடைய தனிப்பட்ட எக்லிஷா. அவங்க எப்படி தேவனை மகிமைப்படுத்தணுமோ அவங்களுடைய ஊழியக்காரர்களும் உதவிக்காரர்களும் எப்படி தேர்ந்தெடுக்கணுமோ அது அவங்க கையில விட்டுந்து. ஆனா அவருடைய ஓன் எக்லிஷா, சொந்த எக்லிஷா மேட்டர் விட்டு மத்த எக்லிஷாக்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு, அவங்களுடைய விஷயத்துல தலையிட மாட்டார். பாருங்க என்ன இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும் போது அவருடைய எக்லிஷால அவர்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க மத்தியில தான் அவருடைய ஊழியம் எப்படி இருந்திருக்கு, அதிகமா இருந்திருக்கு. அதாவது எக்லிஷாவுடைய விஷயம் சொல்லும் போது அங்க செய்யக்கூடிய அந்த ஒரு ஆராதனை முறை, அவங்க ஏறெடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டடி, எப்படி அவங்க ஸ்டடி பண்ணணும், இதெல்லாம் வந்து ரசல் என்ன பண்ண மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க. சத்தியம் சொல்லியாச்சு, நீங்க உங்க எக்லிஷாவை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நடத்திக்கங்க. சோ இதுதான் நம்ம பார்க்கும் போது ரசலுடைய ரொம்ப சிறப்பம்சம். ஒருவேளை அந்த மாதிரி மனநிலை இருந்ததுனால தான் ஒரு நாள் 50,000 பேஜஸ் என்ன பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா எல்லா எக்லிஷாவுடைய பிரச்சனை சால்வ் பண்றதுக்கே அது என்ன ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய அந்த ஒரு விஸ்டம், அவருடைய ஞானம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க.
அதுக்கப்புறம் நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது கடைசியா அவருடைய ஊழியத்தோடைய முடிவுல அக்டோபர் 1916 அவர் மரிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக அக்டோபர் 1ஆம் தேதி எல்லா ஸ்டடிஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது எல்லா வால்யூமுக்கும் அவர் கொடுத்த முன்னுரை, ஆத்தர்ஸ் ஃபோர்வர்ட் அப்படி சொல்லுவாங்க, ஆசிரியன் முன்னுரை, அது இந்த நாள் வரைக்கும் அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ஒருவேளை அந்த ஒரு முன்னுரை கொடுக்கலன்னா கண்டிப்பா சத்தியத்தோடைய காரியம் ரொம்ப சிரமமா போயிட்டு இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, எது நம்ம எடுக்கணும் எது எடுக்க கூடாதுன்னு அந்த ஒரு முன்னுரையில ரசல் அதி உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள், அதி உறுதியான தீர்க்க தரிசனம் இதுதான், இனிமே சம்பவிக்கக்கூடிய காரியம் இதுதான் அவர் ரொம்ப தெளிவா அந்த இடத்துல குறிப்பிட்டிருது நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய 7ஆம் தூதன் அவருடைய மறுரூபத்துக்கு பிறகு மறிச்சு கர்த்தர் இயேசுவோடைய பள்ளியில ஒரு கிராஜுவேஷன் முடிச்சு அந்த மகிமை நிலையில அவர் கடந்து போயிட்ட பிறகு அவருடைய ஊழியத்தை நம்ம தியானிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, இவ்வளவு விஷயம் நம்ம சொன்னாலும் பிரதர் ரசலுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளோ காரியத்தை அவர் சத்தியத்துக்காக அவர் ஏறெடுத்தாலோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டா அவருக்கு அநேக உடல்நிலை குறை வந்திருக்கு. ரொம்ப பிசிக்கல் பெயின், ரொம்ப கஷ்டம், ஒரு சிரமத்துக்குள்ளதான் அவர் போயிருக்கிறாரு. அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட என்ன இருக்குன்னா வந்திருக்கு இந்த ஊழியத்தை ஏறெடுக்கும் போது. இப்படி அவர் ஊழியத்தை ஏறெடுக்கும் போது இவ்வளோ ஹெல்த் இஷ்யூ வச்சுருக்கிற ரசலுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது அவருடைய சொந்தங்கள் உறவினர்கள் மத்தியில கூட நிறைய இழப்பு அவர் சந்திச்சிருக்கிறாரு. அவருடைய சொந்த மனைவி என்ன பண்ணிட்டாங்க, ரசல் விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி அவருக்கு தனிப்பட்ட, அதாவது ஊழிய வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர் ரொம்ப சிரமத்துக்குள்ள போய்தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் இந்த ஊழியத்தை ஏறெடுத்திருக்கிறாரு. ரொம்ப சிறப்பா சொல்லணும் அன்பான சகோதர சகோதரிகளே, அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல வாய்ப்புகள் சத்தியத்துக்காக அவர் தியாகம் செஞ்சுதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவ்வளவு ஊழியத்தை அவர் ஏறெடுத்துக்கிறார். சரி, இதுதான் அவருடைய ரசலுடைய வாழ்க்கைனா இல்ல, இதையும் தாண்டி என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சத்தியத்தை வெளியிடும் போது பேர் சபையில அந்த ஒரு துன்புறுத்தல்கள், கஷ்டங்கள், தூஷண வார்த்தைகள், verbal abuse by clergy and lay people, அந்த அளவுக்கு தூஷண வார்த்தைகள் பேசியிருக்கிறாங்க. ரசல் அந்தி கிறிஸ்து, இவரு பொய்யான உபதேசம் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நிறைய டினாமினேஷன்ல இருந்து என்ன வந்திருக்குன்னா ரசலுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. நம்ம ஒரு போட்டோ பார்த்திருப்போம், ரசல் நடுவுல நிக்குவாரு, சுத்தி ஒரு மிருகம் கத்துற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவருடைய ஊழியம் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு சிரமமா இருந்திருக்கு. பாருங்க, நம்மளுடைய 7ஆம் தூதன் அவருடைய மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த பயணத்துலதான் மறிச்சிருக்கிறாரு. அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு ஊழியம் செய்ய போகும்போது தான் அவருடைய ஜீவனை என்ன பண்ணிருக்கிறாருன்னா கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரசல் பத்தி நம்ம ஏராளமான விஷயம் பார்த்தாலும் இந்த நாள்ல நம்ம விசேஷமா எடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது ரசல் 7ஆம் தூதன் அப்படின்னு உறுதியா நம்ம அடிச்சு சொல்லணும். எப்படின்னா சில வசன பகுதியை ரசல் தான் நம்மளுக்கான ஒரு 7ஆம் தூதன், சில வசன பகுதியே அதிக உறுதியா இருக்கு. பழைய ஏற்பாட்டிலயும் சரி புதிய ஏற்பாட்டிலயும் சரி, அதாவது வேதாகமத்திலயோ சாட்சி ஆகமத்திலயோ வசன பகுதிகள் உறுதியா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், அது உண்மையா, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியமா இருக்கும். இப்ப பார்க்கும்போது இந்த ரசல் குறித்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ரசல் குறித்து அந்த ஒரு வசன பகுதியை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்கள் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். பாருங்க, இது எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துல அந்த சணல் நூல் தரித்து ஒருத்தர் மைக்கூட்டை கொண்டு வருவார். இவர் யாருன்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா நம்மளுடைய காலத்துல வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுத நம்மளுடைய 7ஆம் தூதன் ரசல். அவருடைய மைக்கூட்டுல இருந்து தான் சகல சத்தியமும் இந்த 7ஆம் சபைக்கான சத்தியங்கள் வெளியே வரணும்னு தேவ சித்தம் வந்திருக்கு. இது எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல நம்ம பார்த்த விஷயம். சரி,
நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆண்டவரே என்ன பண்றாருன்னா ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. 7ஆம் சபை காலத்துல மத்தேயு 24ஆம் அதிகாரம் அவருடைய வருகைக்கும் உலகத்துடைய முடிவுக்கும் என்ன அப்படின்னு சீஷர்கள் கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு ஊழியக்காரனை நான் அனுப்புவேன். அந்த ஊழியக்காரன் எப்படி இருப்பார்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45 47. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவான். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமா, பாருங்க, அந்த உண்மையும் விவேகமான உத்தமமான ஊழியக்காரர் யாருன்னு பார்க்கும்போது நம்மளுடைய 7ஆம் தூதர் பிரதர் ரசல் குறித்து பேசின வார்த்தைகள் தான். சோ அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 3:14 லெவோதோக்கியா சபையுடைய தூதர் பிரதர் ரசல். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:1. ஏழு கலசங்களையும் அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, வா, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியுடைய பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணுகிறார்களே, அவருடைய வேசிதனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிக்கொண்டிருந்தார்களே. இது 7ஆம் தூதன் உடைய எழுத்துக்களே மோஸ்ட் பவர்ஃபுல் ரைட்டிங் இதுதாங்க. அந்த வசன பகுதியில் நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தினல் 17:1 அவர் என்ன அந்த ஒரு செய்தி, அந்த மெசேஜ் என்னன்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, வாசிங்க. 7 கலசங்களையும் அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து பாருங்க, 7 கலசத்துல இருக்கும் போது அந்த 7 கலசத்துல ஒரு தூதர் என்ன பண்றாருன்னா என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்களே. இதுதான் பாபிலோனுடைய அமைப்பு, அவங்களுடைய நிலை, அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு வேலைகள் குறித்து ரொம்ப தைரியமா பிரசங்க செஞ்ச நபர் யாருன்னு பார்க்கும்போது 7ஆம் தூதர். அநேக ஜனங்களை மோச போக்கக்கூடிய அந்த பாபிலோன் அது ஒரு வேசி, அது பெரிய வேசி. எனக்குரிய மாபெரும் சத்தியத்தை சொன்னவர் யாருன்னு பார்க்கும்போது நம்மளுடைய 7ஆம் தூதர் பிரதர் ரசல். பாருங்க, இவ்வளவு காரியத்தை நம்ம யாரை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய 7ஆம் தூதர் குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய எழுத்துக்கள்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சொன்ன அந்த உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர் யாராத்தான் இருக்கணும் இந்த யுகத்துல பார்க்கும்போது பிரதர் ரசல். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தோட கமெண்ட்ரி நம்ம தியானிக்கும் போது அநேக சகோதரர்கள் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, பிரதர் ரசலுக்கு ஈடா யாருமே இல்லை, வரவும் முடியாது, எழும்பவும் முடியாது. ஒருவேளை பிரதர் ரசலை பார்க்கிலும் நிறைய சகோதரர்கள் 50-60 வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ணவங்க கூட சொல்லக்கூடிய சாட்சி என்னன்னா, அவர் மாதிரி ஊழியம் பண்ண முடியாது. இதுல இருந்தே நமக்கு புரியுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் இயேசுவோடைய வலது கரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 7வது நட்சத்திரம் தான் நம்மளுடைய 7ஆம் தூதன் பிரதர் ரசல். சோ இதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட், கடைசியான பாயிண்ட் பிரதர் ரசலை குறித்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பாருங்க, தேவனோட தெய்வீக திட்டத்துல கர்த்தர் இயேசு ஒரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்து ஏற்ற கால சத்தியத்தை ஒருத்தருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவர் யாரா மாத்திரம் இருக்கணும்னா அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளர்ஜி கிளாஸா இருக்க மாட்டாங்க. கிளர்ஜி கிளாஸ் அப்படின்னா அங்க செய்யக்கூடிய அந்த ஒரு ஓப்பு மார்க்கத்துக்குள்ள இவங்க இருக்க மாட்டாங்க. அவரை விட்டு வெளியே வந்தவரைத்தான் தேவ கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா எடுத்து பயன்படுத்துறாரு. எந்த ஒரு பேர் சபையோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம சத்தியத்தை மாத்திரம் தேடி நாடி வந்த பிரதர் ரசலுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு ஊழிய வாய்ப்பு கொடுத்தார். அப்படின்னா அவர் சிம்பிள் என்ன சொல்றாருன்னா, நிக்கோலாய் மதஸ்தர் ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஸ்பிரிட் இல்லாத நபர் கையில தான் இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த நிக்கோலாய் மதஸ்தர் ஜனங்களை அடுக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் இயேசு இவ்வளவு பெரிய ஊழியத்தை அவர் கொடுக்க வாய்ப்பே இல்லை. அதே போலதான் பிரதர் ரசலுடைய ஊழியம் வந்திருக்கு. சபை விஷயத்துல அவர் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணல, ஆனா 7ஆம் சபைக்கு தேவையான எல்லா சத்தியத்தையும் என்ன பண்ணாரு, கொடுத்திருக்கிறார். பர்ஃபெக்டா ஃபிட் ஆகக்கூடிய வெசல் பிரதர் ரசல்.
ஸோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய 7ஆம் தூதன் குறித்து இவ்வளோ காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்னா தியானிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. காரணம் என்னன்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய பாயிண்ட் தான் காரணம். இந்த சபையோடைய துவக்க காலம். எப்போ இந்த சபை துவங்குச்சு? 7th சர்ச் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1874. பாருங்க, இந்த ஒரு சபையோடைய பேர் வந்து லெவோதோக்கியா சபை. லெடோஷியன் சர்ச், லெவோதோக்கியா சபை. லெவோதோக்கியானா என்ன? அதோட வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா ஜட்ஜ்டு பீப்புள், இல்ல ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த பீப்புள். எப்படின்னா ஜட்ஜ்டு பீப்புள், நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்கள். ஏன் இந்த ஒரு 7ஆம் சபைக்கு நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்கள் பேர் வந்திருக்குன்னா, ஏன்னா பிரதான நியாயாதிபதியா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் மத்தியில வந்துட்டார். அதனாலதான் அந்த ஜனங்கள் நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்களா காணப்படுறாங்க. லெவோதோக்கியா சபை அப்படின்னு சொல்லும் போது பிரதான நியாயாதிபதியா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, அந்த காலத்துல வந்தாச்சு. 1874 அவர் வந்தாச்சு. அவர் வந்துட்டாலே ஒரு மிகப்பெரிய பிரிவினை, செப்பரேஷன் நடக்கும். அதுதான் அறுவடை. பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, லெவோதோக்கியா அப்படின்னு சொல்லும் போதே அங்க நியாய தீர்ப்பு துவங்கிடுச்சு. அந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு துவங்கிடுச்சு 1874 இருந்து. இப்ப 1874 என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 to 21. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலம் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலகம் தோற்றுதல் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் உரைத்தவைகளை எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா அந்த ஒரு திரும்பி கொடுக்கிற காலங்கள் வந்து அது துவங்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு எங்க இருப்பாரு? பரலோகத்துல இருப்பார். பரலோகம் வந்து விடாது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு இந்த பூமியில பிரசன்னம் ஆக மாட்டாரு, அவர் இறங்கி வர மாட்டாரு. ஒருவேளை அந்த ஒரு காலம் வந்துருச்சுன்னா, திரும்பி கொடுக்கிற காலம் வந்துருச்சுன்னா, பரலோகம் அதுக்கு மேல கர்த்தர் இயேசு என்ன பண்ண முடியாது, பிடிச்சுக்க முடியாது. அவங்க வந்துருவாரு, கர்த்தர் வந்துருவாரு. ஸோ 1874 சொல்லும் போது ஒரு ஆன்டிடிபிக்கல் ஜூப்ளி, அது வந்து நிஜமான யூப்ளி இந்த உலகத்துல துவங்கிடுச்சு. ஏன்னா பிரதான நியாயாதிபதியா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு இந்த பூமியில பிரசன்னம் ஆயிட்டார். ஸோ அது மாதிரி சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 1874 இது வந்து ஒரு டேட், ரொம்ப முக்கியமான ஒரு குரோனாலஜி. இதை குறித்து நம்ம இன்னும் அதிகமா தியானிக்கும் போது இந்த ஒரு சார்ட் பார்த்தாலே தெரியும். 7 சபை காலகட்டம் வந்து ஒரு மாதிரி விசேஷமா இருந்தாலும், இந்த 7வது சபை எப்படின்னா அது துவங்குறதே 1000 வருஷத்துக்குள்ளதான். அந்த ஒரு திரும்பி கொடுக்கிற காலத்துக்குள்ளேயே துவங்குது. 7th சர்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1000 இயர்ஸ்க்குள்ளதான் ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த ஆங்கிள நம்ம பார்க்கும்போது என்னென்ன குரோனாலஜி, என்னென்ன கால தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னா, நியாயாதிபதியாக கூடிய கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்துட்டாரு. ராஜரிக பண்ணக்கூடிய கர்த்தர் இயேசு ராஜாவா இந்த பூமியில வந்துட்டாரு. எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு? சுயாதீன கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய யூப்ளி என்ன ஆயிடுச்சு, துவங்கிடுச்சு. அப்படின்னா 7th ஏஞ்சல், 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல இந்த காரியம் எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ரசல் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது இந்த சபைக்கு தேவையான மெசேஜ் கொடுத்துட்டாரு. பாருங்க என்னென்ன அவர் கொடுத்தாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, குரோனாலஜி, பைபிள்ல இருக்கக்கூடிய ட்ரூ குரோனாலஜி, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அந்த ஒரு குரோனாலஜி, வேதாகம் கால கணக்குல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பின்னி படைஞ்சிட்டார். ஒரே ஒரு செயின் கட் ஆகல. பாருங்க, ஆதாம் விடுதலையிலிருந்து கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பிறப்பு கிளியரா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவர் கிளீனா வந்து அங்க எல்லா காரியத்தையும் வந்து கிளீனா அவர் வந்து அங்க கொடுக்கிறார். பார்க்கும்போது ஆதாமுடைய விலகையிலிருந்து அந்த ஒரு ஜலம், அந்த ஜலம் இருக்கும்,
1554 வருஷம். அதுக்கப்புறம் ஜலத்துல இருந்து தேராவுடைய மரணம் 427 வருஷம். தேரால இருந்து மரணத்துல இருந்து தேரா ஆபிரகாமுடைய அப்பா, அவருடைய மரணத்திலிருந்து நியாயப்பிரமாணம் 430 வருஷம். வனாந்திர பயணம் 40 வருஷம். கானானுடைய அந்த பங்கிட்டு கொடுக்குது 6 வருஷம். நியாயாதிபதிகளின் காலம் 450 வருஷம். ராஜாக்களின் காலம் 513 வருஷம். பாபிலோன் சிறைப்பிடித்தது 70 வருஷம். அப்புறம் கோரேஸ் மறுபடியும் ஆலயத்தை கட்டுது பிசி 536 வருஷம். கர்த்தர், அதாவது ஆதாமுடைய விழுகையிலிருந்து கர்த்தர் இயேசுவோடைய பிறப்பு வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்கும் போது 4126 வருஷம். இதோட நம்ம கால்குலேட் பண்ணும் போது 1874 எக்ஸாக்டா 6000 வருஷம் என்ன ஆகுதுன்னா டெர்மினேட் ஆகுது. தேவனோட தெய்வீக திட்டத்துல 6000 வருஷம் என்ன ஆகுது, முடிவுக்கு வருது. எந்த ஒரு ஹிஸ்டரி புக்லயும் நமக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய தகவல். ஒருவேளை ஹிஸ்டரி புக்ல நம்ம எடுத்தோம்னா ஒரு சின்ன அளவுல தான் நம்ம கிடைக்குது தவிர, அதுக்கு முன்னாடி, அதாவது கர்த்தர் இயேசுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்கல. வெறும் பைபிள்ல மாத்திரம் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கால கணக்குனால அவர் நிரப்பி சத்தியத்தை அவர் கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, 6000 இயர்ஸ் ஆதாம் எப்போ அந்த ஏதேன் தோட்டத்துல பாவம் செஞ்சு விழுந்தாரோ அங்க துவங்கி கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை 1874 வரைக்கும் 6000 இயர்ஸ் என்ன ஆகுது, முடியுது. 1874ல இருந்து அதுக்கு வரக்கூடிய அடுத்த வருஷத்துல இருந்து அந்த 1874ல இருந்து 7000 இயர்ஸ் 7000 வருஷம் துவங்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, அந்த 7000 வருஷம் துவங்கின சபை எந்த சபையிலிருந்து துவங்குதுன்னா 7வது சபையிலிருந்து துவங்குது, 7th சர்ச்ல இருந்து துவங்குது. பாருங்க எவ்வளவு பெரிய சத்தியம். நெக்ஸ்ட், சில பேரல சகோதரர் கொண்டு வராரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியங்கள். கர்த்தர் இயேசுடைய பிறப்புக்கும் இந்த ஒரு 7ஆம் சபைக்கும், கர்த்தர் இயேசுடைய பிறப்பு பிசி 2ல அவர் பிறந்தார். அந்த பிசி 2ல பிறந்தது அதோட இனியான காலம் 1845 வருஷம் ஒரு பேரலல் கொண்டு வரார். பேரலல் டிஸ்பென்சேஷன் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறோம். ஏடி 1844 மில்லர் மூமெண்ட். பிசி 2ல கர்த்தர் இயேசு பிறந்தாரு. 1844 அதோடைய பேரலல் எடுக்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய வருகை அதோட ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ். கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வருகையோட ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜை அழகா குறிக்குது. ஏன்னா கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறாரு, குழந்தையா இருக்கிறாரு. இங்க கர்த்தர் இயேசுடைய வருகை 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரீ மெச்சூரா இருந்திருக்கு. அதுதான் அந்த ஒரு 25வது மத்தேயு 25ல நம்ம பாக்குறோம். மணவாளன் வருது தாமதிக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 10 கன்னிகையும் நித்திரையாயிட்டாங்க. அந்த 30 வருஷம் அவங்க சிவியரா டெஸ்டிங் போச்சு அவங்களுக்கு. அதே போல கர்த்தர் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட வருஷம் AD 29. அப்படியே ஒரு 1845 வருஷம் பேரலல் நம்ம போட்டு பார்த்தோம்னா 1874 கர்த்தர் இயேசுவோட பரோஷியா அவருடைய வந்திருத்தல் நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் இயேசு மரித்து உயிர் தெழுந்தது AD 33. இங்க 1878 3 நிகழ்வு நடக்குது. மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுதப்பட்டாங்க. இஸ்ரேலுக்கு மறுபடியும் ஃபேவர் கிடைக்குது. பாபிலோன் மறுதளிக்கப்பட்டது. வாந்தி பண்ணிட்டாரு, மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 1000 வருஷத்துடைய துவக்கத்துல கர்த்தர் இயேசு ராஜாதி ராஜா அவருடைய வேலையில முதல் வேலை பரிசுத்தவான்களை உயிர்த்தெழுத்தார். ரெண்டு அமைப்புக்கு அவர் முடிவு கட்டார். ஒண்ணு, இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியும் அவருடைய இதுக்கு கொண்டு வந்தார், ஃபேவர் கொண்டு வந்தார், பாபிலோன தள்ளிட்டார். சோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். 1000 இயர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட், AD 36 புறஜாதிகளுடைய காலம். அதாவது இந்த ஒரு கால்குலேஷன் நம்ம எடுத்து பார்க்கும் போது 70 வாரம் தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறுது. இந்த இடத்துல பார்க்கும் போது பொதுவான அழைப்பு முடியுது. அங்க கொர்னேலியோ உள்ள வரார். இங்க பாபிலோன் எனக்கூடிய அமைப்பு டோட்டலா ரிஜெக்ட் செய்யப்படுது. அங்க அதுக்கு முன்பு என்ன பண்றாருன்னு பார்க்கும் போது ஒரு தேசமா டீல் பண்ணியிருந்தாரு.
இஸ்ரேல் ஜனங்களை AD 36. அதுக்கப்புறம் யார் விரும்புறாங்களோ வராங்க. அதே போல 1881 பாபிலோன் எனக்கூடிய முழு அமைப்பு அவர் என்ன பண்ணிடுறாரு, நிராகரிச்சாரு. ஒருவேளை அங்க யாராவது கேட்கிற காது அவளை விட்டு வெளியேவா கேட்கிற சத்தம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம், வரலாம். இதுதான் அதனுடைய முக்கியமான சத்தியம். பொதுவான அழைப்பு என்ன ஆயிடுச்சு, முடிச்சு. இனிமே தனிப்பட்ட அழைப்பு தான். கிரீடம் தவற விட்டவங்க ஒருவேளை அந்த வாய்ப்பு கிடைச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஏற்றுக்கலாம். AD 70 யூத யுகத்தோடைய அறுவடை, இங்க புறஜாதிகளுடைய காலம். சோ இது நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த பேரல நம்ம ஸ்டடி பண்றோம்? மறுபடியும் சொல்லக்கூடிய பாயிண்ட், 7ஆம் சபை எதுக்குள்ள துவங்கிடுச்சு, 1000 வருஷத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு, தூங்கிடுச்சு. 1000 இயர்ஸ்க்குள்ள துவங்கிடுச்சு. கர்த்தர் இயேசு வந்துட்டார். வந்து அவர் துவங்கும் போது இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க, இப்போ நம்ம இந்த ஒரு குரோனாலஜியை நம்ம தியானிக்கும் போது இன்னும் சில அதி உறுதியான தீர்க்க தரிசனம் கர்த்தர் இயேசு குறித்து நம்ம தியானிக்கும் போது 1335 நம்ம தானியல்ல பாக்குறோம் இல்லைங்களா, காத்திருந்து சேருகிறவர் பாக்கியவான். அந்த ஒரு அன்றாட பலியை நீக்கப்பட்டு பாலாக்குகிற அருவருப்பு அந்த அந்திகிறிஸ்து அமைப்பு எப்போ அந்த பாண்டபிக்ஸ் மேக்சிமஸ் அவங்க அந்த அந்திகிறிஸ்து அமைப்போட உச்சக்கட்டத்துல அவங்க நிற்கும் போது அங்க துவங்கின தீர்க்க தரிசனம் நம்மளுடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய 2ஆம் பிரசனம் வந்துட்டு பிறகு அவரு அந்த ஒரு அமைப்புக்கு ஒரு முடிவு கட்டுறாரு. 1335 வருஷம் காத்திருந்து சேருகிறவர்கள் பாக்கியவான். அப்படின்னா 1874 இருந்து மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது 7ஆம் சபையுடைய துவக்கம் அறுவடை காலத்தோடைய ஆரம்பமா இங்க காணப்படுது. சரி, வேற எங்க இந்த 1874 காணப்படுதுன்னா பிரமிட்ல. பாருங்க, அந்த பிரமிடை நம்ம பார்க்கும்போது பிரமிட் ஸ்டடியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டடி. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவன் இந்த மனுக்குலத்தை எப்படி டீல் பண்றார் எனக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியத்தை இங்க வச்சிருக்கிறார். பாருங்க, இந்த பிரமிட் நம்ம பார்க்கும்போது ஒருவேளை நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம கேட்டா நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இங்க இந்த பிரமிடோடைய காலங்கள் எப்போ தேவன் ஆபிரகாமை அழைக்கிறாரோ அங்க நம்ம துவங்குது. அப்படியே இது பாருங்க, அது அப்படியே மனுக்குலம் பாவம் செஞ்சு அப்படியே அவங்க இந்த டிசெண்டிங் பேசேஜ்குள்ள போறாங்க. போகும்போது இங்க இங்க இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கல் இருக்கு இல்லைங்களா. இந்த கல் கரெக்டா எங்க நிக்குதுன்னு பார்க்கும்போது யூத யுகத்தோடைய அறுவடை அல்ல யூத யுகத்தோடைய ஆரம்பத்துல நிக்குது இந்த ஒரு கல்லு. அதே போல பார்க்கும்போது தேவன் வந்து ஆபிரகாமை அழைக்கும் போது இந்த ஒரு டிசெண்டிங் பேசேஜோடைய அந்த நுழைவாயில் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு நேரடி எங்க போனார்னா அந்த ஒரு யூத யுகத்துக்கு போகும்போது இந்த பரலோக அந்த ஒரு வாய்ப்பு, இந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய எல்லா விஷயமும் நியாயப்பிரமாணத்து மூலியமா யாருக்கு தான் கொடுத்திருந்தது தேவன் முதலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களால பரலோகம் போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது போக முடியாது. ஏன்னா பாருங்க, இந்த யூத யுகத்துல வந்து பரலோகத்துக்கு போறதுக்கான நுழைவாயில் நியாயப்பிரமாணத்து மேல மூலியமா தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு பெரிய பிளக் மாதிரி இருந்திருக்கு, ஒரு பெரிய கிரானைட் கல் இருக்கு, கிரானைட் கல். அதனாலதான் யூத யுகத்துல வாழ்ற யாருமே எங்க போக முடியல, பரலோகத்துக்கு போக முடியல. தேவனுடைய பிரமாணமே போதும். ஏன்னா எல்லா சகல சத்தியமும் யூதர்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஒருவேளை அதை கடைபிடிச்சிருந்தாங்களோ அவங்க எப்பவுமே வாழ்ந்திருக்கலாம். பரலோக அழைப்போடைய முதல் அழைப்பு யாருக்குதான் கிடைச்சிச்சு, யூதர்கள். அந்த நியாய பிரமாணத்தோடைய அந்த ஒரு பாரமான கல்லு நிக்கிறதுனால இங்க பாருங்க பிளக் ஆயிட்டுக்குது. அவங்களால என்ன பண்ண முடியல, போக முடியல. பிரமிடோட சத்தியம் பாருங்க, அதை துவங்கி அப்படியே ஜனங்கள் விழுந்து 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 சுவிசேஷ யுகம், அதாவது கிறிஸ்தவர்களுக்காக யுகம் துவங்கும் போது கூட ஒரு சின்ன பாதை துவங்குது, நேரவே ஒரு சின்ன பாதை துவங்குது. இந்த நேரவே வழியாத்தான் அவங்க எப்படி போனோம், அந்த கிராண்ட் கேலரி, அந்த கிங்ஸ் சேம்பருக்குள்ள போக முடியும். ஆனா இதுல என்ன பியூட்டினா பாருங்க, இந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் வந்து ஆபிரகாம் மூலியமாக அப்படியே தேவன் பல சந்ததிகள் போய் கரெக்டா வந்து அது கோணலா அப்படியே ஸ்லோப்பா போய் நேரா செங்குத்தா ஒரு இடத்துல வந்து நிக்குது, ஒரு பிளக் மாதிரி நிக்குது. அந்த பிளக்கை கால்குலேட் பண்ணும்போது எக்ஸாக்டா 1874 நிக்குது. 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எக்ஸாக்டா அந்த 1874க்கு அப்படியே மேல தலையை தூக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிங்ஸ் சேம்பரும் குயின் சேம்பரும் தெரியும். இதுதான் பிரமிட்ல இருக்கக்கூடிய மாபெரும் சத்தியம் 1874 பத்தி.
பாருங்க, இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது யூதர்களுக்கான வாய்ப்பு அவங்களால என்ன பண்ண முடியாது, பரலோக அழைப்புக்கு போக முடியாது. அவங்களுக்கு தேவன் பரலோகத்துல இருந்து எல்லா சத்தியமும் கொடுத்தாலும் அந்த நியாய பிரமாணம் பாரமான கல்லா இருக்கிறதுனால போக முடியாது. ஆனா சுவிசேஷ யுகத்துல ஒரு நெருக்கமான பாதை தேவன் திறந்தார், கர்த்தர் இயேசு. அந்த நெருக்கமான பாதையில ஒருத்தர் போறவங்க தான் அந்த கிங்ஸ் சேம்பருக்குள்ள போக முடியும். இது அந்த டெர்மினேட் ஆகி நிக்கக்கூடிய இடம். ஒருவேளை அந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம தலையை தூக்கணும்னா கரெக்டா கிங்ஸ் சேம்பர் நிக்குது, 1874 நிக்குது. ஒருவேளை நம்ம பைபிள்ல இருக்கக்கூடிய குரோனாலஜியை நம்ம எப்படின்னா மேனிபுலேட் பண்ணாலும் கல்ல மாத்த முடியாது. பிரமிடு ஒரு கல்லு. அந்த கல்லை ஒருத்தர் ஒருத்தர் இழுத்தோ இல்ல சுருக்கவோ முடியாது. தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 3 விட்னஸ் கொடுத்திருக்கிறார், ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். ஒரு விட்னஸ் என்னன்னா பைபிள். தேவன் ஒருத்தர் தேடணும்னா பைபிளை பார்த்தா போத தேடிடலாம், இல்ல இயற்கையை வச்சு தேடிடலாம். 3வது பைபிள் ரசல் சொல்லும் போது இட்ஸ் a ஸ்டோன் விட்னஸ், கல் சாட்சி. இந்த கல் சாட்சி தான் பிரமிட். பிரமிடுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாருன்னா 1874 வச்சுட்டாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ நம்ம பார்க்கும்போது இன்னும் அநேக சத்தியங்கள் நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசன்னத்துக்கு வந்த அந்த ஒரு செய்தி, அவர் செய்யக்கூடிய சகல விதமான செய்திகள் யாரு மாத்திரம் வெளிப்படுத்தினாருன்னு பார்க்கும்போது 7ஆம் தூதன் பிரதர் ரசல். அந்த உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா சகல சத்தியமும் சொல்லிட்டார். இப்போ நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகணும்னா டியூன் ஆயிடணுங்க. இப்போ நம்ம 1000 வருஷத்துக்குள்ள இருக்கிறோம். பிரதான நியாயாதிபதியா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு வந்துட்டார், பிரதான அறுவடையாளர் வந்துட்டார், ராஜாதி ராஜா வந்துட்டார். இப்ப வந்த காரியத்தை, அந்த செய்திய ரசல் உண்மையும் உத்தமமாக தாமதம் இல்லாத எல்லா சத்தியமும் கொடுத்துட்டார். இப்போ இந்த காலத்தோடைய தன்மையை நம்ம பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகம் தேவனோட தெய்வீக திட்டத்துல பிரம்மாண்டமான காலம், மாபெரும் அழைப்பு, ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலத்தோடைய கடைசி சபை தான் 7ஆம் சபை. இந்த சபையில என்ன நடக்கும்னா ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுது நின்றுடும். இந்த சபையோட முடிவுல ஸ்பிரிட் பிகாட்டன் என்ன ஆயிடுங்க, ஸ்டாப் ஆயிடும். உண்மையான சபை வகுப்பார் இருக்கக்கூடிய மனவாட்டி வகுப்பார் முடிச்சிடுவாங்க. அதே போல அவரோட தோழி வகுப்பார் இருக்கக்கூடிய திரள் கூட்டம் முடிச்சிடுவாங்க. இவங்க 2 வகுப்பார் முடிஞ்சிட்டா 3வது வகுப்பா இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டு மறுதளித்த 2ஆம் மரணத்துக்கு போறவங்க கூட என்ன ஆயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. உண்மையான சபை அதை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் கம்ப்ளீட் ஆயிடுவாங்க. இது மாத்திரமான்னு பார்க்கும்போது இவங்க கோதுமை வகுப்பார் ஒரு பக்கத்துல இருந்தாலும் கலையா நிற்கக்கூடிய கிறிஸ்துவ மண்டலத்துக்கும் இந்த சபையோடைய முடிவுல தான் அவங்களுக்கு என்ன இருக்கு, முடிவு இருக்கு. அவங்களுக்கும் என்ன இருக்கு, நியாய தீர்ப்பு இருக்கு. சோ சுவிசேஷ யுகத்துல முடிவுல அறுவடை யுகத்துல 7ஆம் சபை, இந்த 1000 இயர்ஸ்க்குள்ள வரக்கூடிய 7ஆம் சபையோடைய முடிவுல தான் இவ்வளவு பேருடைய நியாய தீர்ப்பு கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு வச்சிரு. அதனாலதான் லெவோதோக்கியா அப்படின்னு சொல்லும் போது நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்கள், எல்லா சார்பும் எல்லா ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு இந்த யுகத்துல தான் நடக்கும். உண்மையான சபைக்கும், நீங்க உண்மையான சபையா திரள் கூட்டமா நியாய தீர்ப்பு நடக்கும். நீங்க உண்மையான சபையா இல்ல 2ஆம் மரணத்துக்கு போறவங்களா நியாய தீர்ப்பு நடக்கும். அதே போல பொய்யா இருக்கக்கூடிய அமைப்புக்கு கட்டி அது என்ன பண்றாரு, அந்த கலைகளை கட்டி நெருப்புல போடுறது கூட எங்கதான் நடக்கும், இந்த லெவோதோக்கியா சபையில தான் நடக்கும். நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்கள். இத தொடர்ந்துதான் என்ன நடக்கும்னா, இதோட என்ன நடக்கும், இந்த சபை முடிஞ்சிட்டு பிறகு அந்த ஒரு நேரோ வே, அந்த நெருக்கமான பாதை என்னன்னா க்ளோஸ் ஆயிட்டு பிறகுதான் ஹைவே ஆஃப் ஹோலினஸ் என்ன ஆகும், திறக்கும். இதுதான் மத்தியஸ்தர் ஊழியத்துல திறக்கும். அப்படின்னா ஹைவே நேரோவே க்ளோஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு காலமும் எங்கதான் இருக்கு, கர்த்தர் இயேசு, அதாவது இந்த லெவோதோக்கியா சபையில தான் இருக்கு. பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகள, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எல்லா அம்சங்களும் நிறைய தீர்க்கதரிசனம் நிறைவேறக்கூடிய காலம் எங்கதான் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த 7ஆம் சபையில இருக்குது. அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ கன்க்ளூஷன் ஆஃப் ஆல் தட் இஸ் கிறிஸ்டியன். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய எல்லா முடிவும் எங்கதான் இருக்குன்னா 7th சர்ச்சில் தான் இருக்கு. உண்மையா உண்மையானவர்கள், பொய்யா உங்களுக்கு தேவையான நியாய தீர்ப்பு எல்லாமே இந்த 7th சர்ச்சில் தான் இருக்கு. ஆனா இவ்வளவோ இருந்தாலும்
அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பாயிண்ட் என்னன்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ல இருந்து நம்ம வாசிக்கக்கூடிய வசனங்கள் வந்து இது பேர் சபைக்கு சொல்லப்படாத வசனங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது நம்மளுடைய காலகட்டத்துக்கு கர்த்தர் இயேசு பேசக்கூடிய வசனங்கள் சத்தியமா இருக்கிறதுனால இது பிலதெல்பியாக்கு பேசக்கூடிய விஷயம் கிடையாது. பிலதெல்பியா இத பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா லெவதோக்கியாவுக்கு முன்னாடி இருந்த பிலதெல்பியா அவங்க மேல ஒரு குறையும் அவர் சொல்றது இல்ல. ஏன் சொல்றது இல்ல அப்படின்னு பார்க்கும்போது, பிலதெல்பியால ஒரு காரியம் செஞ்சவங்க லெவதோக்கியால அந்த காரியம் செய்ய தவறிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மெசேஜ். பிலதெல்பியால ஒரு காரியத்தை செஞ்சாங்க, லெவதோக்கியால அவங்க காரியத்தை செய்யல. அது என்ன அவங்க செய்யல, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போற அன்பான சகோதர சகோதரிகளே. நம்ம சொன்ன மாதிரி அந்த பேரலல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 1878ஆம் ஆண்டு கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா பாபிலோன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. எப்போ பாபிலோன ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ, இப்போ 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய வசனங்கள் நேரடியா ரெண்டாவது சிந்தனை இல்லாத நேரடியா புது சிருஷ்டிக்கு மாத்திரம் தான், நியூ கிரியேச்சர்ஸ்க்கு மாத்திரம் தான், ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு நேரடியா எடுக்கக்கூடிய வசனம். ஏன்னா நீங்க 14ல இருந்து சில வசனங்கள் நீங்க வாசிங்க, நம்ம அந்த ஒரு காரியத்தை நம்ம எடுக்க முயற்சிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் கிரியைகளை உன் கிரியைகள், அவருடைய கிரியைகள் இல்ல. அவர்கள் யாரு? பாபிலோன். ஆனா நேரடி என்ன சொல்லுது? அப்படியே நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க. நீ குளிரும் அல்ல அனலும் இல்ல. 17 வாசிங்க. நெக்ஸ்ட் 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவை. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 14ல இருந்து வெறும் நீ 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 டைரக்டா நம்மள சுட்டி காமிக்கிறாரு. தனிப்பட்ட நபரா நீ சரியில்லை, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ அண்ணனும் இல்ல குளிரும் இல்ல, நீ தரித்திரனா இருக்கிற, நீ நிர்வாணமா இருக்கிறன்னு யாரை பார்த்து சொல்றாருன்னா நேரடியா வந்து உண்மையான சபை பார்த்து சொல்றாரு. காரணம் என்ன? அதுதான் பிலதெல்பியால ஒரு விஷயம் செஞ்சாங்க, லெவதோக்கியால செய்ய தவறிட்டாங்கன்னு சொல்றதோட அவங்க செய்ய முடியல. ஏன்னா சொல்ல செய்தி லெவதோக்கியாக்கு என்ன எச்சரிப்புன்னு கேட்கல. ஒருவேளை கேட்டுட்டா நம்மளால என்ன பண்ணலாம்? நடக்கலாம். அதுதான் அப்படிதான் இந்த ஒரு பாடத்தை எடுக்க முடியும். ஏன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லா சபை காலகட்டத்திலையும் எடுத்து பார்க்கும் போது அவர் நல்லது, அதுக்கப்புறம் அவங்களுடைய குறைகள் சொல்லுவாரு. ஆனா 7வது சபையில மாத்திரத்தான் ஒரு நல்லது கூட சொல்றது இல்லை. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட நீ நல்லது சொல்றது இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை இது நம்ம எப்படி பார்க்க கூடாதுன்னா, நம்மளால முடியாது, நம்ம தோத்துருவோம், நம்ம விழுந்துருவோம்னு பார்க்க கூடாது. மாறாக சொன்ன வார்த்தைய எப்படி மேற்கொள்ளணும், எப்படி திருத்திக்கணும் தான் நம்ம இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு மெசேஜை நம்ம பார்க்கணும். ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. என்னன்னா இந்த மாதிரி வசனம் சொல்லிச்சு, இதுதான் நம்மளுடைய முடிவு இல்லை, இதுதான் நம்ம டெஸ்டினி இல்லை, அனலும் இல்லை குளிரும் இல்லைன்னா ஆமா 7ஆம் சபையில யாருமே வந்து என்ன எப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து நாசமா போயிடுவாங்க. அப்படி வந்து யாருடைய தனிப்பட்ட டெஸ்டினியே இங்க பேசல. சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது பிரச்சனைய சுட்டி காமிக்கிறார். உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் 7ஆம் சபையில. இந்த வசனத்தை கேட்டுட்டு இதுக்கு எதிரா, அந்த சூழலுக்கு எதிரா நீங்க வாழ்ந்து காமிங்க, நீங்க முற்றிலும் என்ன ஆயிடுவீங்க? ஜெயம் கொள்ளுகிறவரா மாறுவீங்க சொல்லிட்டு இப்போ பிலதெல்பியா குறித்து பேசுறாரு. என்ன பண்ணாங்க பிலதெல்பியால? 1878ஆம் ஆண்டு பாபிலோனை ரிஜெக்ட் பண்ணிட்ட பிறகு எல்லா விஷயமும் நமக்கு தான் நம்ம வாசிக்கும் போது பிலதெல்பியா சபையோட சூழல் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க பாபிலோனுடைய அந்த கட்டுப்பாட்டுல தான் இருந்தாங்க. அவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியில தான் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு 50 வருஷம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மார்ட்டின் லூதருக்கு பிறகு புது புது சத்தியங்கள், இது எது உண்மை எதுன்னு ஆராய்ச்சி பண்ண துவங்கினாங்க. இந்த மாதிரி அவங்க துவங்கி அவங்க வந்து பயபக்தியோட அவங்களுடைய காரியங்கள் ஏறதுனால்தான் ஆலயமே என்ன ஆயிடுச்சு, சுத்திகரிக்கப்பட்டது 1846ஆம் வருஷம். அப்படின்னா
பிலதெல்பியா பண்ண விஷயம், லெவதோக்கியா எங்க விழுவாங்க? இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, பிலதெல்பியோட பேர் அர்த்தத்தை பார்க்கும் போது பிலதெல்பியோட பேர் அர்த்தம் தான், லெவதோக்கியா கடைபிடிக்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க. பிலதெல்பியானா சகோதர, அந்த சகோதர அன்புல தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கும் போது லெவதோக்கியா சபை குறைவா நிக்குவாங்க. ஏன்னா சகோதர அன்புனாலதான் அவங்க சத்தியத்தை தியானிச்சாங்க, ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டுச்சு. ஆனா லெவதோக்கியால எங்க அவங்க குறைவா நிக்குவாங்கன்னா, இந்த சகோதர அன்புல. ஒருவேளை அடுத்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நல்லா மைண்ட் டியூன் பண்ணிக்கலாம். சகோதர அன்புனாலதான் அவங்களுக்கு குறைபாடு இருக்குன்னு சொல்லும் போது, அந்த ஆங்கிள் இருந்து நம்ம ஒவ்வொரு வசனமும் நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய எக்ஸாக்ட் குறைவு எங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனிப்பட்ட உங்களுடைய ஜெபத்துல இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துக்காக நீங்க ஜெபிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.